இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் BIS சென்னை கிளை அலுவலக அதிகாரிகள் குழு 6 மே 2026 அன்று சென்னை சவுகார்பேட்டையில் அமைந்துள்ள பின்வரும் 3 கடைகளில் அமலாக்க தேடல் மற்றும் பறிமுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. 1. அம்பிகா ஸ்டோர்ஸ், எண் 63, நாராயண முதலித் தெரு, சவுகார்பேட்டை, சென்னை. 2. மகாவீர் என்டர்பிரைசஸ், எண் 40, நாராயண முதலித் தெரு, சவுகார்பேட்டை, சென்னை. மற்றும் 3. ஷெட்ரபால் இம்பெக்ஸ், முதல் மாடி, எண் 43, பகவான் காம்ப்ளெக்ஸ், ரத்தன் பஜார், சென்னை. இந்த நிறுவனங்களில் தொடர்புடைய தரக்கட்டுப்பாட்டு உத்தரவுகளின் விதிமுறைகளை மீறி கட்டாய BIS தரநிலை முத்திரை ISI மார்க் இல்லாத விளையாட்டு பொருட்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது கண்டறியப்பட்டது. இந்த அமலாக்க நடவடிக்கைகள் BIS சட்டம் 2016 பிரிவு 28 கீழ் சென்னை C1 பூக்கடை காவல் நிலைய காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மேற்கொள்ளப்பட்டது. BISக்கு கிடைத்த புகார்களின் அடிப்படையில் இந்த அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சோதனை நடவடிக்கைகளின் போது குழந்தைகள் பயன்படுத்தும் பல்வேறு வகையான விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் பலூன்கள் கட்டாய BIS தரநிலை முத்திரை ISI மார்க் மற்றும் BIS உரிம எண் CM/LN இன்றி சேமித்து வைக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது BIS அதிகாரிகளால் கண்டறியப்பட்டது. இவை தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் DPIIT வெளியிட்ட டாய்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் 2020 SO 853 E dated 25 February 2020 and SO 3146 E dated 15 September 2020 உத்தரவுகளின் விதிமுறைகளை மீறுவதாகும். மேற்கண்ட 3 கடைகளில் நடைபெற்ற தேடல் மற்றும் பறிமுதல் நடவடிக்கைகளின் போது சுமார் 2870 பலூன் பாக்கெட்டுகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான விளையாட்டுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த தயாரிப்புகள் டாய்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் 2020 கீழ் கட்டாய BIS சான்றிதழ் பெற வேண்டிய தயாரிப்புகளாகும். செல்லுபடியாகும் BIS உரிமம் மற்றும் தரநிலை முத்திரை ISI மார்க் இன்றி இத்தகைய விளையாட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்தல், இறக்குமதி செய்தல், சேமித்தல், விற்பனை செய்தல், விற்பனைக்கு வழங்குதல், விநியோகம் செய்தல் அல்லது காட்சிப்படுத்துதல் அனுமதிக்கப்படாது. BIS சென்னை கிளை அலுவலகத்தின் விஞ்ஞானி மூத்த இயக்குனர் மற்றும் தலைவர் திரு ST தயானந்த் அவர்கள் தெரிவித்ததாவது: நுகர்வோர் நலனை பாதுகாக்கவும் சந்தையில் விற்பனை செய்யப்படும் தயாரிப்புகள் பாதுகாப்பு மற்றும் தரம் தொடர்பான இந்திய தரநிலைகளுக்கு இணங்க இருப்பதை உறுதி செய்யவும் BIS தொடர்ந்து சந்தை கண்காணிப்பு மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. BIS சான்றிதழ் திட்டங்களின் கீழ் உரிய சோதனை மற்றும் ஆய்வுகளுக்கு பிறகு வழங்கப்படும் ISI முத்திரை தயாரிப்புகள் இந்திய தரநிலைகளுக்கு இணங்க இருப்பதை குறிக்கிறது என்றும் குறிப்பாக குழந்தைகளை தரமற்ற மற்றும் பாதுகாப்பற்ற தயாரிப்புகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் தரக்கட்டுப்பாட்டு உத்தரவுகளை மீறுதல், கட்டாய BIS சான்றிதழ் இல்லாத தயாரிப்புகளை விற்பனை செய்தல் அல்லது சேமித்து வைத்தல் ஆகியவை BIS சட்டம் 2016 கீழ் கடுமையான குற்றங்களாகும் என்றும் தெரிவித்தார். விதிமுறைகளை பின்பற்றச் செய்வதற்கும் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மீறல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக பறிமுதல் மற்றும் வழக்கு பதிவு உள்ளிட்ட கடுமையான அமலாக்க நடவடிக்கைகளை BIS தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சட்டம் 2016 BIS ஆக்ட் 2016 கீழ் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த குற்றத்திற்கு BIS சட்டம் 2016 பிரிவு 29 கீழ் குற்றத்தின் தன்மையை பொறுத்து 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 2 லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதம் விதிக்கப்படலாம். மேலும் அது பொருட்களின் மதிப்பின் 10 மடங்கு வரை உயர்த்தப்படலாம் அல்லது இரண்டும் வழங்கப்படலாம். நுகர்வோர் கட்டாய சான்றிதழ் வழங்கப்பட்ட தயாரிப்புகளை வாங்கும்போது அவற்றின் ISI முத்திரை, ஹால்மார்க் மற்றும் CRS பதிவு விவரங்களின் உண்மைத்தன்மையை சரிபார்த்த பின்னரே வாங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சட்டம் 2016 BIS ஆக்ட் 2016 கீழ் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த குற்றத்திற்கு BIS சட்டம் 2016 பிரிவு 29 கீழ்
குற்றத்தின் தன்மையை பொறுத்து 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 2 லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதம் விதிக்கப்படலாம். மேலும் அது பொருட்களின் மதிப்பின் 10 மடங்கு வரை உயர்த்தப்படலாம் அல்லது இரண்டும் வழங்கப்படலாம். நுகர்வோர் கட்டாய சான்றிதழ் வழங்கப்பட்ட தயாரிப்புகளை வாங்கும்போது அவற்றின் ISI முத்திரை, ஹால்மார்க் மற்றும் CRS பதிவு விவரங்களின் உண்மைத்தன்மையை சரிபார்த்த பின்னரே வாங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.